ஸ்பெஷல் கிரேட் சாபம் இறந்துருச்சா அப்படின்னா இத்தாதோரிய பத்திரமா கூட்டிட்டு வரணுமே. அவன் இனி வரமாட்டான். அவனை நீங்க மறந்துடலாம். கொஞ்சம் பேசலாமா? அவனால இப்போ இடம் மாற முடியலன்னு நினைக்கிறேன். அதனால ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேங்கிறத கண் கூட பாரு. அந்த பையனை நான் பிணை கைதி ஆகிட்டேன். ஒரு வழியா நான் இப்போ சுதந்திரம் அடைஞ்சிட்டேன். அதனால இப்போ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பத்தாது, உன் முழு சக்தியை பயன்படுத்து. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணு. நான் தான் சொன்னேன்ல. இதுவும் அழியறதுக்கு முன்னாடி இதை விடுவிக்கிறது நல்லது. அப்படியா விஷயம்? உன்னோட ஷிகிகாமி உன் நிழல்ல இருந்து தான் உருவாகுதா? இப்ப அவனுக்கு இது தெரிஞ்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? சரி, இப்ப அதுக்கு என்ன? அது வெறும் மந்திரத்தை பயன்படுத்துற ஒரு சாதாரண நுட்பம் கிடையாது. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அப்போ எதுக்காக அங்க இருந்து நீ தப்பிச்சு ஓடுன? உன் திறமை மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இதை உன்னால சரி பண்ண முடியாது. கண்டுபிடிச்சிட்டான். என்னோட மரண தண்டனையை தள்ளி வைங்கன்னு நான் தான் மேலதிகாரிங்க கூட சண்டை போட்டேன். அதான் நான் இல்லாத நேரமா பார்த்து அவனை போட்டு தள்ள ஸ்பெஷல் கிரேட் சாபத்தை தடுக்க அவனை அனுப்பியிருக்காங்க. அவங்க மட்டும் ஒரு கல்ல 2 மங்க அடிச்சிட்டாங்க. இந்த மடத்தனத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா மேலதிகாரிகளை என் கையால கொல்லணும். நீ இவ்ளோ எமோஷனல் ஆகி நான் பார்த்ததே இல்லையே. என்னப்பா விஷயம்? இந்த பையன் மேல உனக்கு அதிக அன்பு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்காக ஈஜிச்சியை போட்டு இப்படி படுத்தலாமா? அவனோட கஷ்டத்தை பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல. அதுவும் சரிதான். என்ன மிகுமே, சாதாரணமா இருக்கிறத விட ரொம்ப சோகமா இருக்க. அதான் பேசிட்டு இருக்கல. அவங்க எதுக்காக சோகமா இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? நேத்து ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த பையன் உங்க ஃப்ரெண்டு செத்து போயிட்டான். இத நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. இப்போ அவங்க மனசாட்சி இல்லாத இறக்கமில்லாதவன் நினைச்சிருப்பாங்க தெரியுமா? உண்மையை சொன்னா கசகதான் செய்யும். ஆமா, யார் இவங்கலாம்? செகண்ட் இயர் சீனியர்ஸ். ஜூனியர்ஸ்க்கு அக்கறை காட்டி அன்போடு நடத்தணும். அதுக்காக உன்னை இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் முடியுமா என்ன? நாளைய 2 நிபந்தனைகள் என்னன்னா, 1, மேவோ உடம்பை எனக்காக நீ ஒப்படைக்கணும். 2வது, நீ இதை பத்தி யார்கிட்டையும் பேசக்கூடாது. நானும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ மனசுல என்ன யோசனையை வச்சுக்கிட்டு பண்றேன்னு சுத்தமா தெரியல. அது மட்டுமா, நீங்க பேர் பெற்ற கேடு கேட்டவன். முதல்ல எழுந்திரி, அதுக்கப்புறம் என்னன்றதை பேசுவோம். சொல்றத கேளு. எந்த நிபந்தனையும் இல்லாம என்னோட உயிரை திரும்ப கொடு. அப்பப்போ என் மிஷனுக்கு கூட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் அனுப்புவேன். எல்லாம் ஒரு பாடம் தான். அப்போ அது உங்க சோம்பேறித்தனத்தால் இல்லையா? நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். இவ்ளோ லேட்டாவா வருவ மிகுமி? எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து அவகிட்ட வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காம இங்க உடனே வா, என்ன காப்பாத்து. தவிக்கப்பட்ட திறன் எனக்கு ஒன்னும் புரியல. தவிக்கப்பட்ட சக்திய அதான் உள்ள கொஞ்சம் குதூகலமா இருந்துச்சு. நான் என்னோட சபிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்தினேன். புரிஞ்சிருச்சு. நான் அருமையான ஜுஜுட்சு வித்தைகளை இப்ப கத்துக்க போறேன். கரெக்டா? இல்ல, உன்னால அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ண முடியும். திறமையா மட்டும்தான் இருக்கும். என்னாச்சு உனக்கு? பின்ன இடி, இருப்பு, பவர் பாம் எதையாவது போடுவோம்னு நினைச்சேன். ஒரே வருத்தமா இருக்கு. நான் ஒரு ஸ்பிரிட் கன்னு, பேங்காய், ரசிங்கன். ஏதோ இங்க என் கையில அடி. உன்னால என்ன பண்ண முடியும்னு பாப்போம். டாக்ஸ். முதல்ல என்ன படம் பாக்குற? என்ன கேட்டா இந்த படம் நல்லா இருக்கும். முதல்ல ஹீரோயின் கடுப்பேத்துவா, கடைசி செத்து போயிடுவா. இது ரொம்ப